நீங்களும் நானும் சந்திக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு. அதற்கு நீங்களும் நானும் தொடர்ந்து கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத புத்தகத்தில் நீதிமொழிகள் 23:18 வாசிக்கும் போது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்களும் நானும் சந்திக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக உண்டு. அதற்கு நீங்களும் நானும் தொடர்ந்து கர்த்தரை நம்ப வேண்டும். தொடர்ந்து கர்த்தரை நம்பும் போது நம்முடைய போராட்டங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு முடிவை ஏற்படுத்தி நாம் சந்தித்த போராட்டங்களுக்கு ஏற்ற அந்த பலனை, ஆசீர்வாதத்தை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நாம் செய்ய வேண்டிய இன்னும் 2 காரியங்கள் உண்டு. ஒன்று, அனுதினமும் கர்த்தரை பற்றின பயத்தோடு கூட நாம் ஜீவிக்க வேண்டுமாம். அதே நேரத்தில் பாவிகள் மீது நாம் ஒருபோதும் பொறாமை கொள்ளக்கூடாதாம். சிலர் இப்படி சொல்லுவார்கள், எல்லா பாவமும் செய்கிறான், அவன் நன்றாய்த்தான் இருக்கிறான் என்று. அப்படி அல்ல. பாவி ஒருபோதும் நன்றாய் இருக்க முடியாது. ஒரு மனிதன் பாவம் செய்து பாவியாக வாழ்வானானால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் எச்சரிக்கிறது. பாவத்தின் ஜீவியத்தினுடைய முடிவு நரக பாதாளம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்படிப்பட்ட பாவியின் மீது நீங்களும் நானும் ஒருபோதும் பொறாமை கொள்ள வேண்டாம். அனுதினமும் கர்த்தரை பற்றின பயத்தோடு ஜீவிப்போம். நாம் சந்திக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தரை பற்றின நம்பிக்கையோடு கூட நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆகவே தொடர்ந்து கர்த்தரை நம்புவோம். தொடர்ந்து கர்த்தரை பற்றிய பயத்தோடு ஜீவிப்போம். ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.